மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 29/7/2025. இந்த லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சபார்டினேட் சர்வீசஸ் கீழே வரக்கூடிய ஒரு பணியிடம். லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 11 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 35,400 1,30,400 வரைக்கும் சேலரி இருக்கும். சரிங்களா? டோட்டலாக 2 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கன்சியும் பிசியில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 2 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்னில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ், அதாவது பிஎஸ்டிஎம்ஓ பிடபிள்யூடிஓ இல்லைனா வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு உமன் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டர்னில் ஒரு போஸ்ட்டும் பிசியில் ஒரு போஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா? பேக்கப் கிளாஸ்லேயும் ஜென்ரல் டர்ன்லேயும் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 29/7/2025. ஓகேங்களா? ரிசர்வேஷன்ஸ்லாம் வந்து ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸும் பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. அன்னைக்கு எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதுவே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அதே மாதிரி ஓசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனில் ஓசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 42 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஓசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 48. சரிங்களா? அதே மாதிரி எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 60 இயர்ஸ்க்குள்ளே ரிலாக்ஸேஷன் இருந்ததுன்னா, ரிலாக்ஸேஷன்லாம் போக உங்களுக்கு 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். என்ஓசி ப்ராப்பராக வச்சுருக்கணும், இன்டிமேஷனும் கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸுக்கும் பொருந்தும். ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 10 இயர்ஸ் வந்து ஏஜ் கன்செஷன்ஸ் வந்து உண்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிப்பு படித்திருந்தால் இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சபார்டினேட் சர்வீசஸ் கீழே வரக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் பேச்சுலர் டிகிரி வச்சுருக்கணும். கெமிஸ்ட்ரியில் அல்லது பயோகெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதாவது பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி அல்லது பயோகெமிஸ்ட்ரியில் பிஎஸ்சி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிஎம்எல்டி அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். டிஎம்எல்டி கோர்ஸ் முடித்திருந்தாங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்பராக தான் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய டிகிரிலையும் 10th-லையும் 12th-லையும் நீங்கள் எடுத்த மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அதாவது டிகிரி வித் டிப்ளமோ, இது வந்து டிப்ளமோவில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும், டிகிரினா டிகிரி அதுலேயும் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 50%க்கு அதை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. 12ஆம் வகுப்பில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அதில் வந்து கன்வெர்ட் பண்ணி 30%. அதே மாதிரி 10ஆம் வகுப்பில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அதை 10% அதாவது 20% வந்து எடுத்துப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 80% வந்து 10th எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை எப்படி 20 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் 80 இன்ட்டு நீங்கள் 20 கன்வெர்ட் பண்ண போகிறீங்க இல்லையா, 20 டிவைடட் பை உங்களுடைய டோட்டல். ஓகேங்களா? இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 16. அதாவது 80% 10ஆம் வகுப்பில் 80% எடுத்த ஒரு மாணவர் வந்து அவங்களுடைய 20% மார்க்ஸ் வந்து 16%. சரிங்களா? அவங்க 20க்கு 16 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்கேஸ் வந்து 30, சரிங்களா, 30% எடுத்திருக்காங்க. இது வந்து 30% கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் ஒரு 60% எடுத்திருக்காங்க கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய மதிப்பெண் 60 டிவைட் பை டோட்டல் வந்து 100. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 30க்கு 18. சரிங்களா?
இப்போது டிகிரியும் சரி டிப்ளமோ ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து டோட்டலாக வந்து என்னென்ன பர்சன்டேஜ் இருக்கோ அது ரெண்டுத்தையும் இப்போ வந்து ஒரு 50% டிப்ளமோலையும் 30% வந்து டிகிரிலையும் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இதை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து இதில் 40% வருது. இந்த 40% வந்து 50 கன்வெர்ட் பண்ணும். 40 × 50/100 போட்டிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 20. அப்போது இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 100%க்கு அவங்களோட மதிப்பெண் 20, 18, 16. 54 சரிங்களா? 54% தான் அவங்களோட மதிப்பெண். இதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதை எல்லாத்தையும் போட்டு ரிசர்வேஷன் படி என்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு செப்பரேட்டாகவும் ஜென்ரல் டர்ன் அதாவது பிசியும் ஜென்ரல்லையும் வேகன்சி இருக்குது அப்படின்றதுனால 2 மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அலாட்மெண்ட் வரும் சரிங்களா? இதற்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி கேண்டிடேட்க்கு 300 ரூபாயும் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 600 ரூபாயும் பே பண்ண மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். mrb.tn.gov.in இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஏதாவது கோரிஞ்சின்னமாக இருக்கட்டும், அடண்டமாக இருக்கட்டும், சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஹால் டிக்கெட்டாக இருக்கும், எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்ளை பண்ணும்பொழுது. அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். சைனும் வந்து ரெடியாக இருக்கணும். அதில் வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுடைய பேர் வந்து இதில் டைப் பண்ணி நீங்கள் வந்து இருக்கணும். இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் வந்து நான் லிங்க்கில் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, வேறு என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ இல்லை ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும் சரிங்களா? அதற்கான ஃபார்மெட்டில் இருக்கணும். அதே மாதிரி வேலிடிட்டியும் இருக்கணும். எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் ரிட்டர்ன்லையோ இல்லை வந்து எதில் நீங்கள் அனுப்பினாலும் அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 7th floor 359 அண்ணா சாலை, தேனாம்பேட், சென்னை 6,06,000 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும் சரிங்களா? செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், போஸ்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சென்னை அவங்க தான் வந்து அலாட் பண்ணுவாங்க சரிங்களா? அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். சர்டிஃபிகேட் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? அதே மாதிரி அண்டர்டேக்கிங்கும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். டிக்ளரேஷனும் கொடுக்கணும். அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபும் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது அண்டர்டேக்கிங் மாதிரி கொடுக்கணும் சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ அல்ல ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த போஸ்ட்டுக்கு யாருக்காவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் mrb.tn.gov.in வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். கண்டிப்பாக அப்ளை பண்ணும் பொழுது பே பண்ணுறதுக்கான ப்ராப்பரான ஆன்லைன் பேங்கிங்காக இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஆன்லைன் பேங்கிங் தான். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, மொபைல் வாலெட் இதில் ப்ராப்பராக நீங்கள் வந்து கையில் வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஈஸியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கான ஃபோன் நம்பர் வந்து ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. 022-625-07757 அப்படின்ற அட்ரஸ், அதாவது இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா? ரிசர்வேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிலாம் வந்து ரெடி அப்படின்றது மாதிரி அதை வந்து செப்பரேட்டாக வந்து கம்யூனிட்டி லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா? பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது தேவைப்படக்கூடிய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டு சரிங்களா?
எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆக்டிவாகவும் கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கணும். எதெல்லாம் ரெட் ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது மேண்டேட்ரி ஃபீல்ட். சரிங்களா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ரீசெட் இல்லைனா எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எத்தனை டைம் வேணால் செக் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனல் சப்மிட் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. யூசர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆனதை வந்து நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான். அதனால் இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியது மட்டும்தான் வந்து வேலிட். அந்த நம்பரையும் சரி அதற்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம இருந்தால் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஹால் டிக்கெட், எக்ஸாமுக்கான எல்லா விதமான இதுவும் இந்த மெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதனால் அது கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி டிக்ளரேஷனை வந்து நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிக்ளரேஷனை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற பட்டன் வந்து கொடுக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்றது இருக்கும். அதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய ஜெண்டரு இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து 1 by 1 கேட்குவாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சப்மிட் அப்படின்றது இருக்கும். அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் திரும்பியும் வந்து லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 ஸ்டேஜஸாக வந்து பார்ட்ஸாக வந்து செக்ஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதர் குவாலிஃபிகேஷன், ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, ப்ரிவ்யூ, டிக்ளரேஷன், பேமெண்ட் செலெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டவுன்லோட் பண்ணி பேமெண்ட் ரெசிப்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 by 1 அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லைனோ கொடுங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து 1 by 1 கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றது கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய கல்வி தகுதி என்னென்ன முடிச்சிருக்கீங்க, டிகிரி எங்கே முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ எங்கே முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்டு வந்து போயிட்டு பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணலாம். சரி, பேமெண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும். நெட் பேங்கிங்காக, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, யூபிஐ எது மூலியமாக நீங்கள் பே பண்ணுறீங்களோ பே பண்ணலாம். ஒன்ஸ் பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் ரீஃபண்டோ இல்லை கேன்சலேஷனோ பண்ண முடியாது. அதனால் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ, ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.